I thank the Lord for this another opportunity to continue our studies. நம்முடைய வகுப்புகளை தொடர்ந்து படிப்பதற்கு தேவன் கொடுத்த மற்றும் ஒரு ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Where is Paul now? பவுல் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? He is in Jerusalem. He reached back to Jerusalem at the end of his third missionary journey. அவர் இப்பொழுது எருசலேமிலே காணப்படுகிறார். அவருடைய மூன்றாவது ஊழிய பிரயாணத்தின் முடிவிலே அவர் எருசலேமுக்கு திரும்ப வருகிறார். What is the incident that we discussed in the last? கடந்த வகுப்புகளிலே எந்த நிகழ்வை குறித்து நாம் பார்த்தோம்? Up to where we discussed? எதுவரைக்கும் நாம் பார்த்தோம்? In Jerusalem so many things are happening, right? Yeah. எருசலேமிலே அநேக காரியங்கள் நடந்தன. What's the last incident that we discussed? நாம் பார்த்த கடைசி சம்பவம் என்ன? So we know that Apostle Paul was asked to pay for the fulfillment of the vow, that is for the purification of those four men. அந்த 4 பேர் சுத்திகரிக்கப்படுவதற்காக அதற்கான செலவை பவுல் செலுத்தும்படியாக சொன்னார்கள். Okay. Now, from where Paul paid the amount for this purification rites? இந்த சுத்திகரிப்புக்கான முறைமைக்காக பவுல் எங்கே இருந்து பணத்தை செலுத்தினார்? எங்கே இருந்து அவருக்கு பணம் வந்தது? Was he a rich man? அவர் பணக்காரரா? No, he was not a rich man. அவர் பணக்காரர் இல்லை. Probably in his hand nothing must have been there as he reached back to Jerusalem. அநேகமாக அவர் எருசலேமுக்கு திரும்ப வந்து சேர்ந்தபோது அவர் கையிலே ஒன்றுமே இருந்திருக்காது. Then why this James and the church is asking him to pay for the purification rites, and from where Paul will pay? அப்படி இருக்கும்போது எப்படி யாக்கோபும் அங்கிருந்த சபையாரும் இந்த 4 பேரும் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அந்த முறைமைக்கு பணத்தை செலுத்த சொல்கிறார்கள்? How is it possible? இது எப்படி சாத்தியமாகும்? Yeah, we know that Paul worked day and night for the ministry purposes in the places where he was. அவர் சென்ற இடங்களிலே ஊழியத்திலே காணப்படும் பொழுது இரவும் பகலும் அவர் வேலை செய்தார், அது நமக்கு தெரியும். But here as he is in Jerusalem, he may not have that much amount of money to pay for the purification rites. அவர்களுடைய சுத்திகரிப்புக்காக அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரிடத்தில் அவர் பணம் இருந்திருக்காது. But we need to understand that he came with a fund, right? அவர் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தார், அதை நாம் புரிந்து கொள்கிறோம். That is for the poor believers in Jerusalem. எருசலேமிலே இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளுக்காக அந்த பணம். So now we know that the church, James and the church decided that they will pay from this fund for the purification, right? Because this is something that he initiated and brought here. James And the church. யாக்கோபும் அங்கிருந்த சபையாரும் இந்த சுத்திகரிப்புக்காக பணம் செலுத்தியிருக்க கூடும், ஏனென்றால் அவர்தான் பவுலை அழைத்து கொண்டு வருகிறார். No, from the fund that Paul brought, from that amount they must have paid. பவுல் கொண்டு வந்த பணத்திலிருந்து இந்த சுத்திகரிப்பு காரியத்திற்காக பணத்தை செலுத்தியிருக்க கூடும். Because there is no other way. இல்லை என்றால் வேறு வழி இல்லை. So they must have paid from this fund so that this rite must be done in front of the Jewish people and the Paul may have an acceptance before them. யூதர்களுக்கு முன்பாக இந்த சுத்திகரிப்பு முறைமையை செய்வதற்கு இந்த பணத்திலிருந்து அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கலாம். அப்பொழுதுதான் யூதர்கள் பவுலை ஏற்றுக்கொள்வார்கள். We know that Apostle Paul agreed to that, isn't it? பவுல் அதற்கு சம்மதித்தார், இல்லையா? Why? ஏன்? It must not have been a happy thing for Apostle Paul. பவுலுக்கு அது ஒரு சந்தோஷமான காரியமாக இருந்திருக்காது. Because this is an issue that already been settled in Acts chapter 15. You remember that? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே சரி செய்யப்பட்ட ஒரு காரியம் இது. The issues between Gentiles and the Jewish people were already been settled in Acts chapter 15 in the Jerusalem council. எருசலேம் ஆலோசனை சங்கத்திலே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலேயே
யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டன. And now again, இப்பொழுது மறுபடியும் I already mentioned in the last class that, see, many of the strict Jews, Pharisaic Jews were joined to the church and they were very much aggressive for these practices of law. அநேகர் பரிசேயராக வைராக்கியமுள்ள யூதர்கள் இந்த இடத்திலே சேர்ந்து இந்த முறைமைகளை கடைபிடிப்பதற்கு கட்டாயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். So they were the members in the church during those days. அந்த நாட்களிலே சபையிலே இப்படிப்பட்டவர்களும் இருந்தார்கள். So James also wanted to have a peaceful acceptance for Paul in the church. சபையிலே பவுலும் சமாதானமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று யாக்கோபும் விரும்பினார். So now what happened? இப்பொழுது என்ன நடந்தது? Paul accepted Paul accepted what they have suggested them to do. அவர்கள் என்ன செய்ய சொன்னார்களோ அதற்கு பவுல் சம்மதித்தார். Because that was his ministry philosophy. அதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய தத்துவமாக இருந்தது. He already made it very clear that I become a Jew for the Jews and I become a Greek for the Greeks. கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் புறஜாதிகளுக்கு புறஜாதியாகவும் அதே வேளையிலே யூதனுக்கு யூதனாகவும் நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். So he was ready to go into any extent for the sake of the gospel of Jesus. சுவிசேஷத்திற்காக எந்த நிலைமைக்கும் அவர் செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். So that is the kind of attitude that the Lord is expecting from each one of us as we are his followers in this world. கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு தான் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Now we know that Paul is wandering around Jerusalem now. இப்பொழுது பவுல் எருசலேமிலே சுற்றி கொண்டிருக்கிறார். Isn't it? இல்லையா? And the Jews from Asia saw Apostle Paul in the temple also. தேவாலயத்திலே ஆசியாவிலிருந்து வந்த யூதர்கள் பவுலை பார்த்தார்கள். Yes, they must have identified this man, right? இவரை கண்டுபிடித்திருப்பார்கள் இல்லையா? Because he was already there and these Jewish people already made problem against Apostle Paul. இவர் ஏற்கனவே அங்கே இருந்தபோது யூதர்கள் இவருக்கு விரோதமாக பிரச்சனை செய்தார்கள். You can recollect the incidents that happened at Ephesus and Corinth. எபேசிலேயும் கொரிந்திலேயும் நடந்த சம்பவங்கள் நம்ம நினைவுக்கு வரும். So the Jewish people from everywhere had come here for the festival now. இப்பொழுது பண்டிகைக்காக எல்லா இடங்களிலிருந்து யூதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். Now as Paul was going into the temple for this purification purpose, இந்த சுத்திகரிப்பு காரியத்திற்காக பவுல் தேவாலயத்திற்குள்ளாக செல்லும் பொழுது some Jews who saw him in Corinth, some other Jews who saw him in Ephesus, they saw this fellow is here, right? கொரிந்திலே அவரை பார்த்த யூதர்கள், எபேசிலே அவரை பார்த்த யூதர்கள், இவர் அவர்தானே என்று நினைத்திருப்பார்கள். This is Paul who made all the problem there in our place. Now he is here in the temple. நம்மிடத்திலே எல்லா பிரச்சனைகளும் செய்த பவுல் தானே இவர் இப்பொழுது தேவாலயத்தில் இருக்கிறார். So what happened? இப்பொழுது என்ன நடக்கிறது? We see that they suddenly caught him. திடீர் என்று அவரை பிடித்தார்கள். These Jewish people everywhere were trying for an opportunity to finish him, kill him. இந்த யூதர்கள் அவரை கொலை செய்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்காகவும் காத்து கொண்டிருந்தார்கள். So that is what the condition of Apostle Paul. பவுலுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. Even in other places, Ephesus, Corinth and other places, we saw that they were trying to kill Apostle Paul. எபேசிலேயும் கொரிந்திலேயும் நாம் பார்க்கும் பொழுது பவுலை கொலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். So because they were never interested in the preaching of the gospel that Apostle Paul was doing in different places. அநேக இடங்களிலே பவுல் செய்யக்கூடிய சுவிசேஷ ஊழியத்து நிமித்தம் அக்கறை இல்லாதவர்களாக இருந்தார்கள். And now we see that the crowd gathered around him and seized him and started to shout in the temple. அவரை பிடித்துக்கொண்டு சுற்றிலும் மக்கள் சேர்ந்து கொண்டு சத்தமிட ஆரம்பித்தார்கள். So they understood that, see, this is the opportunity to kill him. அவரை கொலை செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. And that what was the charges made against him? அவருக்கு விரோதமாக என்ன குற்றம் சாட்டப்பட்டது? Now look at that verse here,
verse 28 onwards. 28ஆம் வசனம் முதற்கொண்டு பாருங்கள். Chapter 21 verse 28 onwards. 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதற்கொண்டு. இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். Yes, look at that. கவனித்து பாருங்கள். What they said? என்ன சொன்னார்கள்? Oh, the charges are very serious, right? அவருக்கு விரோதமாக சாற்றப்படக்கூடிய குற்றங்கள் மிகவும் பயங்கரமானவைகள். They shouted and asked all the Jewish people to come and help them to fight against this single man. அவர்கள் அங்கிருந்த யூதர்கள் அனைவரையும் சத்தமிட்டு கூப்பிட்டு இந்த ஒரு நபருக்கு விரோதமாக சண்டை போட சொன்னார்கள். So many must have been able to identify this man. We saw this man in our place, and others will say that we also saw this man in our place. அநேகர் அவரை கண்டுபிடித்திருப்பார்கள். நாங்கள் எங்களிடத்திலே இவரை பார்த்தோம், நாங்கள் எங்களிடத்திலே இவரை பார்த்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்திருப்பார்கள். So everybody was, yes, this is the man who was stirring up against us. இவர்தான் நமக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருந்தவர். And their charge was very serious. அவருக்கு விரோதமாக சாட்டப்பட்ட குற்றம் பெரியதாக இருந்தது. And the first charge was he taught against our people. அவர் நம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக போதித்தார். He taught against our law. வேத பிரமாணத்திற்கு விரோதமாக போதித்தார். And he taught against this holy place. இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக பேசினார். Three main charges, very serious. மூன்று முக்கியமான குற்றச்சாட்டுகள். Teaching against our people. நம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக போதிப்பது. Teaching against our book, our law. நம்முடைய வேத பிரமாணத்திற்கு விரோதமாக போதிப்பது. And teaching against this holy place. இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு விரோதமாக பேசுவது. That is enough. அது போதும். Isn't it? That is enough for the Jewish people to kill this man. இந்த மனிதரை கொலை செய்வதற்காக யூதர்களுக்கு இந்த காரணங்கள் போதும். And also they saw that he is wandering around Jerusalem and nearby the temple area with a Greek fellow, isn't it? அது மட்டுமல்ல, அவர் எருசலேமிலே தேவாலயத்தை சுற்றி கொண்டிருந்தார் ஒரு கிரேக்கரோடு கூட. So now what is their charge against him? இப்போது அவருக்கு விரோதமாக என்ன குற்றம் சாட்டுகிறார்கள்? This fellow was moving around a Greek man and he must have brought that Greek fellow also inside. இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். So he defiled our holy place. இவர் நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை கரைப்படுத்தி விட்டார். Now look at the verse 30 here. 30ஆம் வசனத்தை பாருங்கள். The whole city was aroused. அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. And the people came from all the direction running. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்தார்கள். Look at that, what they were doing. அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். They seized him. அவரை பிடித்தார்கள். One man against all the crowd that is gathered around. அங்கே அவரை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜன கூட்டத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மனுஷன். They dragged him from the temple. அவரை தேவாலயத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்தார்கள். They were trying to kill him. அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். Can you imagine that? இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க முடிகிறதா? So now Paul must have understood that this is the final moment for him. பவுல் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பார் அவருடைய கடைசி தருணங்கள் இவைகள் என்று. Isn't it? இல்லையா? Such a huge crowd, there is no way of escape. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம், அவர்களிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவே வழி இல்லை. Single man, ஒரே மனிதன், short man, குள்ளமானவர். how can he escape from that huge crowd? அந்த பெரிய ஜனக்கூட்டத்திலிருந்து எப்படியாக அவர் தப்பித்துக் கொள்ள முடியும்? Impossible for Paul to save his life. அவருடைய உயிரை பாதுகாத்து கொள்வது என்பது பவுலுக்கு முடியாத ஒரு காரியமாய் இருந்தது. Now what happened? ஆனால் இப்போது என்ன நடந்தது? There comes the Roman troops against the people who gathered there in Jerusalem. எருசலேமிலே கூடி வந்தவர்களுக்கு விரோதமாக
ரோம போர் சேவகர்கள் வருகிறார்கள். And he understood. We know that this festival time there will be special troop of the Romans in the city, because they know that if anything happens, the people need to take control over the things that is happening there. இப்படிப்பட்ட பண்டிகைகள் நடக்கும் பொழுது அந்த போர் சேவகர்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருப்பார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனேயே அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். And even the special officers will be appointed there to take care of the incidents there. அங்கே நடக்கிற காரியங்களை பார்த்து கொள்வதற்காக விசேஷித்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். So the Romans were very clever and very expert in their administrations. ரோமர்கள் தங்களுடைய நடைமுறை காரியத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். And even today in our Chennai city also we know that during the festival time how the government deploys the police people in different places. சென்னை பட்டணத்திலே கூட நாம் பார்க்கிறோம், பண்டிகை நாட்களிலே அநேக இடங்களிலே அரசாங்கத்தார் போலீசாரை எப்படியாக குவிக்கிறார்கள். And when the commander came to know that there is an uproar in the city, அந்த அதிபதிக்கு அங்கே பட்டணத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தபோது, and we see that they came into the rescue of Apostle Paul. பவுலை காப்பாற்றக்கூடிய காரியத்தில் அவர்கள் இறங்கினார்கள். And he directly came there and arrested the Paul and took him away from there. அந்த அதிகாரி வந்து பவுலை அங்கே அவர் கைது செய்து அங்கே இருந்து அழைத்து சென்று விட்டார். See again, miraculous escape from a place where he is supposed to die. அவர் சாக வேண்டிய இடத்திலிருந்து அற்புதமாக பாதுகாக்கப்படுகிறார். So let me read there in verse 33. 33ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், The commander came up and arrested him and ordered him to be bound with 2 chains. அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்று என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். So now we see that where things were impossible, God makes the things possible. கூடாத காரியங்களாக காணப்பட்டவைகளை அவருக்கு சாதகமாக தேவன் மாற்றுகிறார். See, there is no way for a single man to save his life from a huge crowd. The whole city was gathered around him. பட்டணத்திலே இருந்த அனைவரும் அவருக்கு விரோதமாக பெருஜன கூட்டம் கூடியிருந்தார்கள். Even if the police comes also, போலீஸ் வந்தாலும் கூட how can that single man can escape? எப்படி அந்த ஒரு மனிதன் அங்கே இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? How the police will specifically notice this single man in the huge crowd? இந்த ஒரு பெரிய ஜனக்கூட்டத்திலே எப்படி போலீசார் இந்த ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முடியும்? How is it? எப்படி முடியும்? Impossible. முடியாத ஒரு காரியம். But God worked for Apostle Paul. பவுலுக்காக தேவன் கிரியை செய்தார். The news immediately went into the commander, and the commander came with the troop, and he acted in the right time, and his life was saved from the danger. சேனாபதிக்கு செய்தி உடனே போனது. அவர் தன்னுடைய போர் சேவகர்களை கொண்டு வந்து சரியான வேளையிலே அவரை பிடித்து கொண்டு சென்று விட்டார். Now when the commander arrested him, we know that he wanted to know who he is and what is his mistakes. அந்த சேனாபதி வந்து அவரை பிடித்தபோது இவன் யார், இவன் என்ன செய்தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். And the crowd started to shout and gave answers from different places, corners. அந்த ஜனங்கள் மிகுந்த சத்தமிட்டு பலவித மூலைகளிலிருந்து சத்தமிட்டு சொன்னார்கள். Some shouted one thing and the other shouted another thing. ஒருவர் ஒரு காரியத்தை சொன்னார், இன்னொருவர் வேறு காரியத்தை சொன்னார். You know that when the crowd speaks, what we will understand? அந்த கூட்டம் பேசும்போது நமக்கு என்ன புரியும்? Isn't it? இல்லையா? Nothing. ஒன்றுமே புரியாது. So finally the commander understood nothing. கடைசியிலே அந்த சேனாதிபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. Then what happened? அப்பொழுது என்ன நடந்தது? He understood that situations are not going to be favor for him to be here. அவர் அங்கே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அவர் புரிந்து கொண்டார். So he ordered, in verse 34 we read that he ordered that Paul be taken into the barracks. அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். Now will the Jewish agree? இப்பொழுது யூதர்கள் ஒத்துக்கொள்வார்களா? They cannot digest it. அவர்களால் இதை ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. For many years in different places they were trying to kill him.
அநேக இடங்களிலே அவரை கொலை செய்ய வித்தியாச வழிகளினாலே முயற்சி செய்தார்கள். Isn't it? We have seen in different places they have tried to kill him in different ways. அநேக இடங்களிலே வித்தியாசமான வழிகளிலே அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். Finally they have got a golden opportunity here in their own city Jerusalem. இப்பொழுது அவர்களுடைய சொந்த நகரத்திலேயே பொன்னான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. So here what is happening? ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? The Lord is working for Apostle Paul and the commander ordered him to be taken to the barracks. அப்பொழுது தேவன் கிரியை செய்கிறார். அந்த சேனாபதி பவுலை கோட்டைக்குள்ளே அழைத்து செல்லும்படியாக கட்டளையிடுகிறார். And what happened? எப்போது என்ன நடந்தது? When Paul reached into the steps, அவர் படிகள் ஏறின போது what happened? என்ன நடந்தது? The crowd don't want to leave him. They want to finish him somehow. அந்த ஜனக்கூட்டத்தால் அவரை விட அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவரை எப்படியாவது முடிக்க வேண்டும். So when he reached the step, the people, the Jewish crowd approached to him and the great violence was there. It was about to kill him. அவர் அந்த படிகளிடத்திலே வந்தபோது அதிகமாக ஜனக்கூட்டம் இருந்தார்கள். பயங்கர கலவரம் ஏற்பட்டது. And what happened? அப்போ என்ன நடந்தது? It was that the soldiers carried him away from there. அங்கே இருந்து அந்த போர் சேவகர்கள் அவரை தூக்கி கொண்டு போனார்கள். Can you imagine that? கொஞ்சம் சிந்திக்க முடிகிறதா? Soldiers carrying Apostle Paul and saving his life. இந்த போர் சேவகர்கள் பவுலை சுமந்து கொண்டு அவரை பாதுகாக்கிறார்கள். How the Lord works for him. கர்த்தர் எப்படியாக அவருக்கு கிரியை செய்கிறார் பாருங்கள். This is how our Lord works in the life of his children. இப்படித்தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். See, the whole people of Jews are against him and we cannot imagine the number of the crowd there. அங்கே இருந்த எல்லா யூதர்களும் அவருக்கு விரோதமாக இருந்தார்கள். அங்கே இருந்த எண்ணிக்கையை நம்மால் யூகித்து கூட பார்க்க முடியாது. And the crowd was shouting and following him and saying that away with him, kill him. That was their demand. அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். What a miraculous work of God in the life of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை செய்கிறார். So dear brothers and sisters, பிரியமான சகோதரனே சகோதரியே, whatever be the situation in which we are, God is there to work according to his will and purposes for our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் இருந்தாலும் அவருடைய சித்தம் அவருடைய நோக்கத்தின்படி செயல்பட தேவன் வல்லவராக இருக்கிறார். Now look at verse 37. 37ஆம் வசனை பாருங்கள். 37. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா? And next verse also. நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். So what we read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? Now the commander had taken Apostle Paul and while they were going, he did not understand who is this man and what is the problem with this man. இந்த மனுஷன் யார், இவரோடு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று அவருக்கு தெரியாது. So they were shouting, he did not understand. அவர்கள் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள், இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. As he was taken into the barracks, the commander was imagining, who is this fellow? அந்த கோட்டைக்குள்ள அவரை அழைத்து செல்லும்போது அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார், யார் இவர்? Isn't it? இல்லையா? And also he concluded one thing. What is that? அவர் ஒரு காரியத்தை முடிவு செய்கிறார். அது என்ன? What is that? We see in verse 38. 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். So the Roman commander, he thought that he is an Egyptian who collected 4,000 terrorists and went into wilderness and fought against the Romans. ரோமருக்கு விரோதமாக 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போய் அவர்களுக்கு விரோதமாக கலக்கம் செய்தவன் என்று நினைக்கிறார். You understand that? So something happened before. அப்படி என்றால் அதற்கு முன்னதாக என்னவோ நடந்தது. All right, one Egyptians came there and started to revolt against the Roman rule and took 400 terrorists into the wilderness.
கிரேக்கர்கள் வந்து ரோமருக்கு விரோதமாக கலகம் செய்து No, Egyptian. எகிப்தியர் வந்து 4000 பேரை அங்கே வனாந்திரத்திற்கு கொண்டு போனதை பார்க்கிறோம். And terrorist. தீவிரவாதிகளை. So and they were fighting against the Roman power. அவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். And Felix was the one who was able to attack them and chase them away from that place. பெலிக்ஸ் என்பவர்தான் அவர்களை தாக்குதல் செய்து அந்த இடத்திலிருந்து துரத்தி விட முயற்சி செய்து கொண்டிருந்தார். And now this man thought probably this may be that Egyptian leader. ஒருவேளை இவர்தான் அந்த எகிப்தினுடைய தலைவராக இருப்பாரோ என்று நினைத்தார். That is what the commander thought. அதைத்தான் அந்த சேனாபதி நினைத்தார். Now what happened? ஆனால் இப்போது என்ன நடந்தது? Paul spoke to this commander in Greek language. அந்த சேனாபதியினிடத்திலே பவுல் கிரேக்க மொழியிலே பேசுகிறார். Isn't it? இல்லையா? When he heard Greek language, he understood that, oh, this is not Egyptian. இவர் கிரேக்க மொழியிலே பேசின உடனே ஐயோ இவர் எகிப்தியன் அல்ல என்று நினைத்தார். So commander asked him, do you speak Greek? அந்த சேனாதிபதி கேட்கிறார், நீ கிரேக்க மொழி பேசுவியா? So he was surprised and he understood, oh, this is not that Egyptian, he is somebody else. இவன் அந்த எகிப்தியன் அல்ல, இவன் வேறு யாரோ. So again confusion, right? மறுபடியும் குழப்பம். Commander thought that he may be that Egyptian, so slowly we will find out the things. That is what he thought. But now he understood that he speaks Greek, he is not an Egyptian. அந்த சேனாதிபதி நினைத்தார், இவனை பொறுமையாக விசாரிக்கலாம், இவன் அந்த எகிப்தியனாக தான் இருக்கக்கூடும் என்று நினைத்தார். ஆனால் இப்பொழுதோ இவர் கிரேக்க மொழி பேசும்போது அவர் வேறு என்று அவர் தீர்மானிக்கிறார். Then Paul said to the commander, I am a Jew. அப்பொழுது பவுல் சொல்கிறார், நான் ஒரு யூதன். And from Tarsus in Cilicia. நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். And a citizen of an important city. நான் ஒரு பிரசித்தி பெற்ற பட்டணத்திலே இருக்கக்கூடியவன். Please let me speak. எனக்கு ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும். And that was the request of Apostle Paul. பவுல் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை செய்கிறார். When he spoke that I am a Jew, நான் ஒரு யூதன் என்று அவர் பேசின போது, I am from Tarsus, நான் தர்சு பட்டணத்திலிருந்து வந்தவன். that city is not an ordinary city. அந்த பட்டணம் ஒரு சாதாரண பட்டணம் அல்ல. And then the commander understood that this is not a small person, he is a educated and a person who knows the things. அப்பொழுது அந்த சேனாபதி நினைத்திருப்பார், இவர் சாதாரண மனிதர் அல்ல, அந்த பட்டணத்திலிருந்து வந்ததனால் இவர் நன்றாக படித்திருப்பார், இவருக்கு அநேக காரியங்கள் தெரியும். So that's the reason why he gave permission for him to speak to the people. அந்த காரணத்தினாலே தான் அந்த ஜனங்களுடனே பேச அவர் அனுமதித்தார். And when he turned to speak to the people, we see that people become silent. அவர் ஜனங்களிடத்தில் பேசுவதற்கு திரும்பின போது ஜனங்கள் அனைவரும் மௌனமானார்கள். And then he started to speak in Aramaic language. அப்பொழுது அவர் அரமிக் மொழியிலே பேசத் தொடங்கி. Here it's in Hebrew. Hebrew. It's originally Aramaic language. அரமிக் மொழியிலே பேச ஆரம்பித்தார். It's like Hebrew, which was spoken during those days. அந்த நாட்களிலே எபிரேய மொழி போலவே இந்த மொழி அதிகமாக பேசப்பட்டது. It is Hebrew only, right? எபிரேய மொழி. Okay. So anyhow we see that he started to speak in their own language. அவர்களுடைய சொந்த பாஷையிலே அவர் பேச தொடங்கினார். So when he started to speak in their own language, they all became very quiet. அவர்களுடைய சொந்த மொழியிலே பேச ஆரம்பித்த போது எல்லாரும் மௌனமானார்கள். Then we know the history of biography of Apostle Paul. He is starting with his biography. பவுலுடைய பின்னணியை குறித்து அவர் ஆரம்பிக்கிறார், தன்னுடைய சுயசரிதை. Yeah, he mentioned everything. I don't want to get into the details of that. அவர் எல்லா காரியத்தையும் குறித்து பேசுகிறார், எல்லாவற்றையும் விவரமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. And he said that I was a Jew and I was persecuting the Christians, and when I was on the way to persecute Christians on the road of Damascus, I received the vision from the Lord. நான் யூதனாக பிறந்து வைராகியம் உள்ளவன், கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவ சபையை துன்பப்படுத்துவதற்காக
தமஸ்குவுக்கு செல்லக்கூடிய மார்க்கத்திலே நான் கர்த்தரால் சந்திக்கப்பட்டேன். And then he told about every experiences that had happened, and Ananias coming, and he receives eyesight. அனனியா வருவதும் அவருக்கு பார்வை கிடைப்பதும் எல்லா காரியத்தையும் அவர் விளக்குகிறார். And then he mentions about the appointment that he has received to preach the gospel to the Gentiles. புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாக அவருக்கு வந்த தரிசனத்தை குறித்து சொல்கிறார். And then when he was explaining about all these things, இந்த எல்லா காரியங்களையும் குறித்து அவர் விவரிக்கும் பொழுது what happened? என்ன நடக்கிறது? What happened? Again, the people started to shout. மறுபடியும் ஜனங்கள் கத்த ஆரம்பித்தார்கள். In the beginning they were silent. ஆரம்பத்திலே மௌனமாக இருந்தார்கள். Because he was talking that I was a Jew and I was also persecuting the church, everything. நான் ஒரு யூதன், சபையை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தேன், இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். And finally when he came into the subject of preaching to the gospel to the Gentiles and bringing them into the level of the Jewish believers, கடைசியிலே அவர் வரும்பொழுது யூதர்களுக்கு சுவிசேஷத்தை மன்னிக்கும் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களையும் யூதருக்கு நிகராக கொண்டு வர வேண்டும் என்று அவர் பிரசங்கிக்கும் பொழுது what happened? என்ன நடந்தது? We read in verse 22, chapter 22 verse 22. 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். இந்த வார்த்தை வரைக்கும், எந்த வார்த்தை வரைக்கும்? Look at verse 21. 21ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். Now when Apostle Paul said that I am called by the Lord, that he sent me to the Gentiles, கர்த்தர் என்னை அழைத்து புறஜாதிகளிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர் சொன்ன உடனேயே what happened? என்ன நடந்தது? That was not interesting thing for the Jewish people. யூதர்களுக்கு அது ஒரு நல்ல வார்த்தையாக இல்லை. Isn't it? So when they heard the name of the Gentiles finished, they started shouting again. புறஜாதிகள் என்ற பெயரை கேட்டவுடனே மறுபடியும் அவர்கள் சத்தமிட ஆரம்பித்தார்கள். Yes, they said that he is not fit to live now. Kill him. That was their uproar against him. இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்ல, இவன் பூமியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சத்தமிட்டார்கள். And they were shouting and throwing off their cloaks and the dust into the air. இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு அகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில், so listening Gentiles coming into the equal status with the Jews, that was not at all a thought which digested to the Jewish people. புறஜாதிகளும் யூதருக்கு சமமான நிலைமையிலே இருக்கிறார்கள் என்று சொல்வதை கேட்க முடியாத யூதர்களாக நாம் பார்க்கிறோம். So they were shouting and doing things in a manner that they hated, and it was something like they were doing against their enemies. அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே நடக்கிற காரியத்தை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாகவும் தங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்தார்கள். And then what happened? அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது? The commander ordered Paul to be taken to the barracks. சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, he directed that he be flogged and questioned in order to find out why people were shouting at him like this. அவர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி கூக்குரலிட்டு முகாந்திரம் அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். Listen again. When the people started to shout against Apostle Paul, பவுலுக்கு விரோதமாக ஜனங்கள் சத்தமிட கூக்குரலிட்ட ஆரம்பித்த போது what commander said? அந்த சேனாபதி என்ன செய்தார்? Take him again to the barracks. அவனை மறுபடியும் கோட்டைக்குள்ளே கொண்டு போங்கள். Flog him and question him and find out what is happening. அவனிடத்திலே விசாரித்து என்ன நடக்கிறது என்று பாருங்கள். That means அப்படி என்றால் the commander did not understand again nothing.
அந்த சேனாபதிக்கு இப்பவும் ஒன்றும் புரியவில்லை. Right? So many things are going on, hours and hours. மணிக்கணக்காக இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. What happened? என்ன நடந்தது? The commander did not understand anything. அந்த சேனாபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. A long message is finished in the Aramic language. He did not understand anything. அரமிக் மொழியிலே பெரிய பிரசங்கம் செய்து முடித்தார். ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. But he understood one thing. ஒரு காரியத்தை அவர் புரிந்து கொண்டார். This fellow said something that the crowd did not like. அந்த ஜனங்களுக்கு பிடிக்காத காரியத்தை ஏதோ இவர் சொன்னார். And that's the reason why this crowd is asking to kill him. அந்த காரணத்தினால் தான் ஜனங்கள் இவரை கொலை செய்யும் என்று சொல்கிறார்கள். So he did not understand what is the reason this huge crowd is against him and they wanted to kill him. What this fellow did? ஆகையால் இந்த பெரிய ஜனக்கூட்டத்தார் ஏன் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற காரியம் அவருக்கு தெரியவில்லை. இவர் என்ன செய்தார்? So what did commander do? அந்த சேனாபதி என்ன செய்தார்? Commanded the soldiers to take him to barrack again and beat him and flog him and find out what is the reality. அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போய் அவனுக்கு விரோதமாக இருந்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்கும்படி அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். Now what happened? இப்பொழுது என்ன நடக்கிறது? When the soldiers stretched him out to flog him, Paul said, what did he say? அப்பொழுது அவர்கள் அடிக்க ஆரம்பித்த போது பவுல் என்ன சொல்கிறார்? Is it legal for you to flog a Roman citizen who has not even been found guilty? ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். When centurion heard, what happened? நூற்றுக்கு அதிபதி இந்த வார்த்தை கேட்டவுடனே என்ன நடந்தது? He was frightened. அவர் பயந்து விட்டார். Finished. His job is gone. அவருடைய வேலை போய்விடும். And what did he do? அவர் என்ன செய்தார்? He did not stand there. He ran to commander. அவர் அங்கே நிற்கவில்லை. அந்த சேனாதிபதியினிடத்திற்கு ஓடினார். Then what the commander did? அந்த சேனாபதி என்ன செய்தார்? When he heard that man is a Roman citizen, அவர் ஒரு ரோமன் என்று இவர் தெரிந்தவுடனே commander went to Paul and asked, are you a Roman citizen? அந்த சேனாபதி பவுலினிடத்திற்கு போய் நீ ஒரு ரோமனா என்று கேட்கிறார். Look at verse 28. 28ஆம் வசனத்தை பாருங்கள். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான். Yes. What we read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? Commander ran to Apostle Paul and are you a Roman citizen? இந்த சேனாபதி அவரிடத்திற்கு ஓடி வந்து நீ ரோம குடிமகனா? Then the commander said, I had paid a big amount to get this Roman citizenship. Are you a Roman citizen? இந்த ரோம குடியுரிமை பெறுவதற்கு நான் மிகுந்த திரவியத்தை செலவிட்டு இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். Isn't it? இல்லையா? Are you a Roman citizen? நீ ஒரு ரோம குடிமகனா? Then what Paul said? பவுல் என்ன சொல்கிறார்? I am a Roman citizen by birth itself. நான் பிறப்பிலேயே ரோம குடிமகன். Can you imagine that? அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? See, when Apostle Paul said to the centurion that I am a Roman citizen, நூற்றுக்கு அதிபதியினிடத்திலே நான் ஒரு ரோம குடிமகன் என்று பவுல் சொன்னபோது, why he was afraid without questioning Paul again and ran to commander? ஏன் அவர் பவுலினிடத்திலே பயந்து விட்டு மறுபடியும் கேள்வி கேட்காமல் சேனாதிபதியினிடத்திற்கு ஓடினார்? See, nobody will simply say that I am a Roman citizen. யாரும் சாதாரணமாக நான் ஒரு ரோம குடிமகன் என்று சொல்லிவிட முடியாது. If anybody says simply that I am a Roman citizen, யாராவது சாதாரணமாக நான் ஒரு ரோம குடிமகன் என்று சொன்னால் what happen? என்ன நடக்கும்? They know that the punishment is capital punishment. அவர்களுக்கு அந்த தண்டனை என்பது தூக்கு தண்டனையாக இருக்கும், மரண தண்டனை. So nobody during that time period, they will never say that I am a Roman citizen simply. யாரும் சாதாரணமாக அந்த காலகட்டத்திலே நான் ஒரு ரோம குடிமகன் என்று சொல்ல மாட்டார்கள். Only a Roman citizen alone will have
the guts and courage to tell that I am a Roman citizen. ரோம குடிமகனுக்கு மாத்திரமே நான் ஒரு ரோம குடிமகன் என்று சொல்வதற்கான தைரியம் இருக்கும். So when Paul said that I am a Roman citizen, centurion ran. பவுல் நான் ஒரு ரோம குடிமகன் என்று சொன்னபோது நூற்றுக்கு அதிபதி ஓடி வந்தார். Why? ஏன்? Centurion know that this fellow will not say simply. இவன் சாதாரணமாக இதை சொல்ல மாட்டான் என்று தெரியும். If he says simply that, he will die here itself. அவன் சாதாரணமாக சொல்லி இருந்தால் அவன் இங்கேயே செத்து விடுவான். So what he says is not a simple thing, it is something real. அவர் சொல்கிற காரியம் ஏதோ சாதாரணமாக அவன் சொல்லவில்லை, அது உண்மையான ஒரு காரியம். And he ran to the commander, and commander comes here and says, see, I paid a lot of money to get this Roman citizenship. How can you be a Roman citizen? அப்பொழுது அந்த சேனாபதி சொல்கிறார், நான் ரோம குடியுரிமை பெறுவதற்கு எத்தனையோ திரவியத்தை செலவு செய்தேன், நீ எப்படி ரோம குடிமகனானாய்? And then Paul said, I am a born citizen. பவுல் சொல்கிறார், இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே நான் பிறந்தேன். Oh, commander was in trouble. இப்பொழுது சேனாபதி பிரச்சனையில் இருக்கிறார். Isn't it? இல்லையா? If things happened against a Roman citizen, even to chain a Roman citizen, he needs permission. ஒரு ரோம குடிமகனுக்கு சங்கிலியினால் கட்டுவதற்கு கூட அவருக்கு அனுமதி இருக்க வேண்டும். See, we read there, the commander himself was alarmed. In verse 29. Yeah, verse 29. அவனை பிடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விடுவித்து விட்டார்கள். Yes. சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். Yes, look at that. அதை பாருங்கள். He was alarmed to அவன் keep பயந்து him like போனான். that. So they were in trouble. இப்போது அவர்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள். They are doing something that they should not have done to a Roman citizen. ஒரு ரோம குடிமகனுக்கு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். So what a scene it was. எப்படிப்பட்ட ஒரு காட்சி இது. Now as we look at all these things, one thing that we need to understand here is, இந்த காரியங்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். how the Lord is taking care of his servant. தேவன் தன்னுடைய ஊழியரை எப்படியாக பாதுகாக்கிறார். Isn't it? There was a place where he was about to be killed by the great crowd. அந்த பெரிய ஜன கூட்டத்தாராலே கொலை செய்யப்படுவதற்கான ஒரு தருணம் அங்கே இருந்தது. And we saw that in each and every step was very dangerous step, and there was all possibility for Paul to be killed. அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் பயங்கரமான ஒரு அடிகளாக இருந்தன. அவர் எப்படியும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். Isn't it? இல்லையா? But ஆனால் the Lord is working for his servant. தேவன் தன்னுடைய ஊழியருக்கு கிரியை செய்து கொண்டிருந்தார். And not only that, one thing we need to understand here, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். in Jerusalem temple when he was doing all these things, people were noticing him. இந்த காரியங்களை எருசலேம் தேவாலயத்திலே பவுல் செய்யும்போது ஜனங்கள் அவரை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். And when Paul understand that these people are trying to identify him and something is going to happen, if we are in that place, what we must have done? ஜனங்கள் என்னை கண்டுபிடிக்கிறார்கள், அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த இடத்துல இருந்தா என்ன செய்திருப்போம்? Somehow in between, huge crowd in between, just somehow we will escape, isn't it? அந்த பெரிய கூட்டத்திலே எப்படியாவது பூந்து நாம தப்பித்து கொண்டிருப்போம். Isn't it? Put a towel on the head and just go inside, isn't it? தலை மீது ஒரு டவலை போர்த்து கொண்டு நாம் ஓடி இருப்போம். Isn't it? அப்படிதானே? But we don't see Apostle Paul trying any of such things, right? பவுல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முயற்சிக்கவே இல்லை. That is one thing that we need to understand here. நாம் இந்த ஒரு காரியத்தை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டும். In the midst of such a huge crowd, one single person can escape somehow. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்திலே ஒரே ஒரு தனிப்பட்ட மனுஷன் வேண்டுமென்றால் எப்படி வேணாலும் தப்பித்துக் கொள்ள முடியும். Isn't it? இல்லையா? But he did not try that. அவர் அதை முயற்சி செய்யவில்லை. That is something to be noticed very specifically. நாம் இந்த காரியத்தை மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். Why he did not try for that? ஏன் அவர் முயற்சி செய்யவில்லை? He already knew that what is going to happen in Jerusalem. எருசலேமிலே என்ன நடக்க போகிறது என்பது அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். And not only that, அது மட்டுமல்ல,
he was a man who was faithful to the cause of the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்து ஊழியத்திற்காக அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். And even in the earlier passages we have already read that he was ready to die for the gospel of Jesus இதற்கு Christ. முன்னதாக இருக்கக்கூடிய அதிகாரங்களில் நாம் பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்காக மரிப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருந்தார். He was not thinking about himself. அவர் தன்னை குறித்து சிந்திக்கவில்லை. Even in the midst of such a huge crowd, he was only thinking about the gospel of Jesus Christ, testifying Christ in the midst of those people. அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்திற்குள்ளும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் மீது நோக்கமாக இருந்தார். அவர்களுக்கு மத்தியிலே அவர் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார். What a faithful service unto the Lord. கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையுள்ள ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். There comes the Lord in rescue of him. அப்படி இருக்கும்போது அவரை பாதுகாக்கக்கூடிய காரியத்திலே தேவன் ஈடுபடுகிறார். See, when you are living a life that is faithful to the Lord, கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், then it is Lord's responsibility to take care of you. அப்பொழுது உங்களை பாதுகாப்பது என்பது அது கர்த்தருடைய பொறுப்பு. If you are not faithful, நீ உண்மையுள்ளவனாக இல்லை என்றால் he will not. அவர் செய்ய மாட்டார். So it is God's responsibility to take care of the faithful servant of the Lord. கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரரை பாதுகாப்பது என்பது அது தேவனுடைய பொறுப்பாய் இருக்கிறது. That is why miraculously the Lord is intervening in an impossible situation. முடியாத ஒரு சூழ்நிலையிலே தேவன் அற்புதமான விதத்திலே அவர் தேவன் கிரியை செய்கிறார். And even he is standing in front of the Roman officers and they were afraid. ரோம அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கிறார், அவர்கள் பயந்து போனார்கள். Isn't it? இல்லையா? So how the Lord is bringing him into such a significant moment? தேவன் எப்படி அப்படிப்பட்ட குறிப்பிடத்தக்க ஒரு அந்த நிகழ்வுக்கு கொண்டு வருகிறார். So nobody can do anything to his servant before God's time. தேவனுடைய நேரத்திற்கு முன்னதாக அவருடைய ஊழியரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. Right? God has fixed a time for us. தேவன் நமக்கு ஒரு நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார். Before that time nobody can do anything to us. அந்த நேரத்திற்கு முன்னதாக நமக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. Yes, if we are faithfully serving him and standing for him, there is our Lord who is always with us to defend us. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக அவருக்கு ஊழியம் செய்து அவருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை பாதுகாக்க நம்முடைய தேவன் இருக்கிறார். And the remaining things we will see in the next class, and the time is up now. இப்போது நேரம் முடிந்து விட்டது. மற்ற காரியங்களை அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். So this evening let us be confident of the fact that our God is a great God. இந்த மாலை வேளையிலே இந்த சத்தியத்திலே நாம் உறுதியாக இருப்போம். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். He makes the impossibilities possible in our lives. முடியாத காரியங்களை முடியும்படியாக அவர் மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலேயும். Make his name be glorified. அவருடைய நாமம் மையப்படுவதாக.